வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் திவ்யா அஜித்ராஜ். இன்றைக்கி நம்ம அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் 6வது குறளை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அது வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தின் 6வது குறள் என்ன அப்படின்னா, அன்றறிவாம் எண்ணாது தரஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நாள் கடத்தாமல் நம்ம அறவழியையே மேற்கொண்டால் அது ஒருவர் இறந்த பின் கூட அழியா புகழை நிலைத்து துணை நிற்கும். இதுதான் இந்த குறள் சொல்லும் அர்த்தம். அடுத்த குறள், அறத்தாரிது வென வேண்டா சிவிகை பொறுத்தானோடுந்தான் இடை. இது 37வது குறள். இந்த குறளின் அர்த்தம் என்னென்னா, பல்லக்கை சுமப்பவனும் அதன் மேலிருந்து ஊர்ந்து செல்லுவனுமாகிய அவர்களிடையே அறத்தின் பயன் இது என்று கூற வேண்டாம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அறத்தை செய்வதால் வரும் பயன் இதுதான் அப்படின்னு ஒரு நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை. அதாவது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். இதுதான் இந்த குறள் சொல்லும் அர்த்தம். அடுத்த குறள், வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அறத்தை செய்யாது விட்ட நாள் அப்படின்னு ஒன்று இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர் அறம் செய்தால் அவர்களுக்கு அந்த செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். அதுதான் இந்த குறள் சொல்லும் அர்த்தம். அடுத்த குறள், அறத்தான் வருவதே இன்பமற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அதாவது அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவை, புகழும் இல்லாதவை. அதாவது அறத்துடன் வருவதே இன்பம், மற்றவங்கெல்லாம் துன்பமே, புகழும் இல்லை அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. அடுத்த குறள், செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயிர்ப்பாலதோறும் பழி. அதாவது ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்யத்தக்கது அறமே, செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே. உங்களுக்கு இதோட அர்த்தமாக சொல்லணும்னா, ஒருவன் செய்யத்தக்கது அறம், விட்டுவிடத்தக்கவையெல்லாம் தீய செயல்கள். இதுதான் இந்த குறள் சொல்லும் அர்த்தம். சரி நேயர்களே, இது வரைக்கும் சொன்ன குறள்களின் அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு குறள்களோடு இன்னொரு அதிகாரத்தோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.